மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மதுரை மாவட்டம் அழகர் மலையில் அமைந்துள்ள அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழா திருக்கல்யாண வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் திருமாலிருஞ்சோலை தென் திருப்பதி என்று போற்றப்படுவதுமான மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் பங்குனி மாதம் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் தனி சிறப்புடையதாகும். அந்த வகையில் கடந்த 29ஆம் தேதி பங்குனி பெருவிழா துவங்கியதை அடுத்து தினமும் அருள்மிகு கள்ளழகர் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்களுடன் பல்லக்கில் புறப்பாடாகி கோவிலுக்குள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி பெருவிழா திருக்கல்யாண வைபவம் கோவில் கல்யாண மண்டபத்தில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சுந்தரராஜ பெருமாள் சகல பரிவாரங்களுடன் ஆஸ்தானத்தை விட்டு புறப்பாடாகி தோளுக்கிணியானில் அலங்காரமாகி திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட அருள்மிகு சுந்தரராஜ பெருமாளுக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூமிதேவி ஸ்ரீ கல்யாண சுந்தரவள்ளி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய 4 பிராட்டிகளுடனும் ஸ்ரீ பெரியாழ்வார் முன்னிலையில் திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகள் தீபாரதனையும் சிறப்பாக நடைபெற்றது. கள்ளழகர் பெருமாள் ஒரே நேரத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி கல்யாண சுந்தரவள்ளி தாயார் ஆண்டாள் பெரியாழ்வார் முன்னிலையில் நடக்கும் இந்த திருமணத்தின் பொழுதுதான் 6 மூர்த்திகளையும் ஒரே இடத்தில் காண முடியும் என்பதால் பக்தர்கள் ஏராளமானோர் இன்று அதிகாலை முதலே கள்ளழகர் கோவிலுக்கு வந்திருந்து திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் செய்தனர்.